நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுற கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை வந்து ஜனங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்குது அவங்க தான். என்ன செய்வாங்க, மோகன் சிலாசஸ் டிஜிஎஸ் தினகரனே அப்படின்னு போட்டு அடுத்து ஜஸ்டின்னு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ண. அதை பற்றி எந்த இடத்துல வச்சுருக்காங்க இப்போ டிஜிஎஸ் தினகரன் டிஜிஎஸ்டின் மோகன் சிலாஸ் அங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை அந்த இடத்துல பார்க்குறான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாங்க, பென்னின்னு ஜாய்ஸ் மேரு ஜஸ்டின்னு இன்டர்நேஷனல் யாருக்கிட்ட எங்களை அழுத வைக்க ஒரு நாள் முடியவே முடியாது. அதான் சொல்றார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்ன எழுதிருக்கணும், நன்மைக்கு ஆப்போசிட் என்ன வரும், நன்மையும் தீமையை தொடரும் எழுதிருக்கணும். கிருபை தொடரும் தெரியுமா, நீங்க நல்லது பண்ணீங்க நன்மை தொடரும், தப்பு பண்ணீங்க என்ன தொடரும், தீமை தான் தொடரும். என்ன சொல்றான், நல்லது பண்ணும்போது நன்மையும் தப்பு பண்ணும்போது தீமையை தொடராது, நல்லது பண்ணும்போது நன்மையும் தப்பு பண்ணும்போது கிருபையை தொடரும். வந்து போய் கடவுள்கிட்ட வந்து 1 லட்சம் கையெழுத்து வாங்கி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் எதுவுமே மாட்டேன்றாரு. என்ன அவனோட கூட உடன்படிக்கை பண்ணி நீ கையெழுத்து போட்டுருக்க, சரி நானே கையெழுத்து போட்டு கொடுத்தேன். This is what covenant. விசில் What is meant by grace? சொல்லுங்க. கிருபை என்ன? புது புது அர்த்தங்கள். ஆண்டவரே நானும் ஒரு சின்னம் போல அதுக்கு நானும் காணாம போய்டுவேனா? அப்ப நம்ம கர்த்தர் ஒரே ஒரு வசனம் சொன்னார், நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். கடைசி நாள் வரைக்கும் உச்சத்தை நோக்கி தான் போவ, ஒரு நாள் இறங்க மாட்டடா. மேன்மை என்றால் என்ன? 12 பாயிண்ட் இருக்கு. 12 மேன்மை என்ன சொல்ல வசனத்தை மட்டும் சொல்லி எழுதிக்கங்க. இந்த மாதம் தேவன் தம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை தேற்றுவார். போன மாதம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். பொதுவாக இந்த வாக்குத்தத்தம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பில்டிங், ப்ராமிசஸ் ஆர் பில்டிங்னா தி கிரேஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். ஆனால் ரொம்ப நான் ரசித்து பண்ணுகிற விஷயங்கள் வந்து கிரேஸை குறித்த டீச்சிங்ஸு. ஆனால் நிறையா வியூவர்ஸ் வந்து பார்க்குறேன்னா ப்ராமிசஸில் அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. 2 நாளில் 10,000 பேருக்கு மேலே குறிப்பாக நம்முடைய விஷயங்களை நம்முடைய பார்வையாளர்கள் அனைவரும் பார்க்கிறார்கள். இன்னும் ஜனங்களிடத்தில் வந்து ஃபவுண்டேஷனை குறித்த மனநிலை வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன். அதாவது டீச்சிங்ஸை விட அதாவது கிரேஸ் இஸ் த ஃபவுண்டேஷன், ப்ராமிசஸ் ஆர் த பில்டிங்ஸ். ஸோ ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் தான் பில்டிங்கை நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ப்ராமிஸ் பார்த்தாலும் அந்த ப்ராமிஸை வந்து நீங்கள் சோந்தரிக்க ஏன் நடக்கலை அப்படின்னோடனே என் வாழ்க்கையில் இருக்க குறைவு, பாவம், ஜபமின்மை, இப்படி பல ஆயுதங்களை வச்சு ஈஸியாக உங்களை தகர்த்துருவான். ஆனால் எப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படி நீங்கள் நிற்கிறீங்களோ அப்போ தான் இந்த ப்ராமிசஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாக்குத்தத்தம்னு வரும்போது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்துடணும். ஏனென்றால் வேதம் சொல்லுது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்குள் என்கிற மனநிலை தான் கிருபை. ஸோ கிறிஸ்துவுக்குள் வந்து எல்லாம் ஆமென்னா இருக்குது, அங்கே நோவே கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீங்கன்னா எந்த ப்ராமிஸும் உங்கள்கிட்ட வந்து நோன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது உங்களுடைய நல் நடத்தைக்காக கொடுக்கப்படுகிற பரிசு அல்ல, அது கிறிஸ்து முடித்த கிரியைக்காக உங்களுக்கு கிடைக்கிற
பலன். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஸோ கிறிஸ்து முடித்ததினால் வருகிற பலனைத்தான் நாம் இங்கே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஸோ எந்த வாக்குத்தத்தை பார்த்தாலும் கடைசியில் இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நீ என்ன செய்யணும் என்ற ஏரியாவுக்கு போகக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒன்று செஞ்சனால தான் உங்களுக்கு அவர் கொடுக்குறாரு. கிருபை என்பது நீங்கள் விதைக்காததை அறுப்பது, நீங்கள் தெளிக்காததை சேர்ப்பது. நான் சொல்லவில்லை, இயேசு சொன்னார், நீங்கள் விதைக்காததை அறுக்கும்படி உங்களை நான் அனுப்புகிறேன். விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற பழமொழி உங்களிலே நிறைவேறுகிறது. அட்ரா விசிலன். ஆமென். தெட்ரா கையன் மதிப்பு அட்ரா விசிலன் மாத்திர வேண்டாம் போல. பாருங்க, விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற பழமொழி உங்களில் நிறைவேறுகிறது. விதைத்தது யார்? இயேசு. அறுப்பது யார்? நாம். இந்த ஒரே பாயிண்ட்ல ஒட்டுமொத்த எதிர் செய்திகள் எல்லாம் அடிபட்டு போயிடுது பாருங்க. இன்றைக்கு ஊழியர்கள் விதைப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது பழைய ஏற்பாட்டு பிரசங்கம். ஆனால் வேதமோ நீங்கள் அறுப்பதை பற்றி பேசுகிறது. இது புதிய ஏற்பாட்டு பிரசங்கம். ஆனால் பைபிள் சொல்லுது, எதை விதைக்கிறானோ அதைத்தான் மனுஷன் அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இயேசு எனக்காய் விதைத்தார், அதைத்தான் நாங்கள் அறுத்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கிருபை என்பது என்னன்னா அறுக்கிறது. ஜெபம் என்பது என்னன்னா அறுக்கிறது. ஒரு காலத்தில் ஜெபம்னா விதைக்கிறேன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இல்லை, அறுக்கிறது. இயேசு சிலுவையில் விதைச்சதை நீங்கள் அறுக்கிறது. எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன் சார்? எவ்வளோ அறுக்கணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ நேரம் ஜெபி. சிம்பிள் லாஜிக். எவ்வளோ ஒரு தோட்டத்துக்குள்ளே பழத்தை நீ இப்போ பறிக்கணும்னு நினைக்கிறியோ டைமை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க. என்னைக்காச்சும் ஷாப்பிங் போகும்போது 20 நிமிஷத்துக்குள்ளே ஷாப்பிங் முடிக்கணுட்டு போகிறீங்களா? கடைக்காரன் வெளியாமான்றான், கடை அடைக்கணுன்றான். அதை விட அழகானது ஜெபம். ஷாப்பிங்கில் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அப்படி செலக்ட் பண்ணுறதான் ஜெபம். என்ன அங்கே ஷாப்பிங்கில் நீங்கள் பே பண்ணுறீங்க, இங்கே கிறிஸ்து பே பண்ணுறாரு. அவ்வளோதான், எந்திரிச்சு ஆமாம் அல்லேலூயா சொல்லிட்டு உட்காருங்க. அல்லேலூயா. ஸோ ஆகவே அன்புக்குரியவர்களே, கிருபையை குறித்து நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ளும்போது வாக்குத்தத்தங்களை அதிகமாக அனுபவிக்கிறீர்கள். ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தங்கள் அழகானது, ஆனால் கிருபைக்குள் இருக்கிறவர்களுக்கு அது வார்த்தை மாம்சமாகிறது. ஸோ போனோம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை பார்த்தோம். உன் மேன்மையை அவர் பெருக பண்ணுவார். அப்படி மேன்மையை பெருக பண்ணி தேற்றுவார். ஒரு சின்ன பிள்ளை அழுகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவன் அழுகை நிப்பாட்டுறான். நல்லா பாருங்கள், சும்மா அழுகை நிப்பாட்டில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து செல்ல நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க, அழுகிட்டே தான் இருப்பான். டக்குன்னு செர்றா நீ அன்னைக்கு கேட்ட அந்த இதை வாட்ச் வாங்கி தரேன் கவக்குன்னு பாட்டேன். அப்படியா பண்ணுவான், எப்படின்னு பண்ணுறேன்னு தெரில. அப்போ ஏதோ ஒன்று மேன்மையை பெருக பண்ணி அவனை தேட்டுற மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை அப்படி கொடுத்து அப்படி தூக்கி சரி விட அவன் எதிரிகளை போட்டு தள்ளிடுவோண்டா. அப்படியா? அப்போ நான் அழுகலை, என்ன அப்படிலாம் கிடையாது, சொல்கிறேன் சும்மா. ஸோ மேன்மையை பெருக பண்ணுவார். மேன்மைனா என்ன அப்படின்னு இந்த வாரம் பிரசங்கம் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் ஐ டோன்ட் நோ இந்த வாரம் பிரசங்கம் பண்ணுறோமா என்னென்னு. ஆனால் நான் டக்குன்னு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இந்த வாரம் செய்திக்கு போகலான்னு பார்க்குறேன். ஒருவேளை நான் பாயிண்ட்டை சொல்லி முடிக்கும்போது டைம் முடிஞ்சிருச்சுன்னா இதுதான் செய்தி. சரியா? ரெண்டுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. நான் இதை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு செய்திக்கு போகலான்னு இருக்கேன். ஒருவேளை இதுவே செய்தி ஆகும் என்றால் சந்தோஷமாக என்ன செய்யணும்? புறப்படணும். மேன்மை என்றால் என்னன்னு வேகமாக சொல்ல ஒரு 12 பாயிண்ட் இருக்குது. 12 இது மேன்மைனா என்னன்னு சொல்ல வரேன். வசனத்தை மட்டும் சொல்லி எழுதிக்கங்க. சங்கீதம் 71:21 சொல்லுது மேன்மையை பெருக பண்ணுவேன்னு. உபாகம் 28:1 சொல்லுது சகல ஜாதிகளையும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஸோ மேன்மைன்றதுக்கு அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னை மேன்மைப்படுத்துவார்னு சொல்லும்போது மேன்மைனா என்ன அப்படின்னு தெரியும். நம்பர் 1 யோசுவா 3:7 சொல்கிறார் கர்த்தர், இந்த சகல இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்றார். சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படின்னா என்னென்னா, யோசுவா பற்றி இவங்களுக்கு ஒரு படம் இருந்துச்சு. என்ன படம்னா, மோசே மாதிரி இல்லைப்பா, மோசே வேறப்பா. இந்த பெருசு ஃபுல்லாக மோசே இப்போ நாங்களாம் இந்த தனுஷ் தெரிஞ்சுவீங்க ஏற்றுக்கிறது கிடையாது. ரஜினி கமல்னு இருந்த காலத்தில், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி இருந்தவங்க ரஜினி கமலை ஏற்றுக்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ விஜய் இந்த மாதிரி தறிக்கிட்டு போயிட்டுருக்கு சினிமாவும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த யோசுவாவை ஏற்றுக்காமே இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் மோசே மூலம் யோசுவாவை கனப்படுத்த சொல்லி மோசே சொன்னார், யோசுவாவை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் உன் கனத்தை கொடு அப்படின்னாரு. அப்போ தான் சரி தலைவரே அங்கீகரிச்சிருக்காரு அப்படி ஒரு பயம் வரும்னு அவன் அங்கீகரித்து இவனு கூப்பிட்டு வச்சு இனிமேல் இவன் தான்டா அடுத்த கட்ட லீடர் அப்படின்னு கலைஞர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அம்மா தான் யாரையும் சொல்லாமல் போயிட்டாங்க. கடைசியில் இட்லி எவன் தின்னானே தெரில எங்களுக்கு. ஆனால் கலைஞர் ரொம்ப தெளிவாக சொத்து வரைக்கும் எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆமாம், அவங்களாம் பழங்க,
ஆமாம், இங்கேயே பரண்டு இங்கேயே உருண்டவங்க. தெளிவாக மோசஸ்ட்ட சொல்லிட்டாரு, டே அடுத்து வேண்டான்றதை எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ண பிறகும் இந்த ஜனங்களை வந்து அவன் மதிக்கவே இல்லை. உடனே கர்த்தர் சொன்னீங்க, பார் ஒரே நாள் 50 பேருக்கு முன்னாடி உன் கண்ணை உயர்த்த, உன் தலையை உயர்த்த போகிறேன்டான்னாரு. என்னன்னா மோசே செங்கடலை பழந்தான், இன்னைக்கு நீ என்ன செய்ய போகிற, யோர்தானை பழக்க போகிறேன்னாரு. மோசே கையை நீட்டினா, நீ காலை நீட்டுனாரு. மோசை விட அடுத்த ஸ்டேஜில் நான் வச்சிருக்கேன், இந்த ஜனங்கள் பார்க்கட்டும்னாரு. காலை வச்சா பாருங்க, சர்ன்னு புரிஞ்சிச்சு, மேன்மைப்படுத்திட்டாரு. மேன்மை என்றால் என்ன? புகழ்ச்சி. உன் மேன்மையை பெருக பண்ணுவேன் என்றால் கர்த்தர் உன் புகழ்ச்சியை பெருக பண்ண போறார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கையில் எதெல்லாம் செஞ்சாங்களோ அதை இனிமேல் நீங்கள் காலில் செய்ய போறீங்க. ஆமென். உன் மேன்மையை பெருக பண்ணுவார் கர்த்தர். உன் புகழ்ச்சி 1000 பேர் 1,00,000 பேர் உங்களுக்கு எதிராக பேசினாலும் உன் தலையை தேவன் உயர்த்திக்கிட்டே இருப்பார். மேன்மை என்றால் புகழ்ச்சி. என் மேன்மையை பெருக பண்ணுவீர் அப்படி நீங்கள் அறிக்கையிடும் போது என் பேரை பெருமைப்படுத்துவீங்க என்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கர்த்தர் யோசுவா 4:4 சொல்வார், உன் பேரை இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாக நான் என்ன செஞ்சுட்டேன். இந்த மாதிரி கர்த்தர் யோசுவாவை நோக்கி, வாசிமா 3:7 போடு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கடவுள் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்றதை காட்டுறேன் அவங்களுக்கு. கையை தட்ட ஒரு தடவை இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, இந்த வாரம் செய்தி இதுதான். முடிவுக்கு வந்துட்டு இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். இன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரிய போகுது. உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரியும் கடவுள் உங்க கூட இருக்கிறாருன்னு. இந்த மாசத்துலேருந்து உங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிய போது உங்க கூட கடவுள் இருக்காருன்னு. கொஞ்சம் வாலிமைப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுடைய இனஜன பந்துக்களுக்கு தெரிய போகிறது கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு. அதுக்கு பேர் தான் மேன்மைப்படுத்துறது. 1990 என் கூட கர்த்தர் இருக்காருன்னு எனக்கு தெரியும், ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. 93 யாருக்கும் தெரியாது, ஆனால் 2000 எங்கள் வீட்டுக்கு தெரியுது. ஆமாம், 2010 ஊரில் பல பேருக்கு தெரியுது. ஆமாம், 2017 எதிரிகளுக்கும் தெரியுது. ஸோ இப்படி உங்கள் கூட இருக்கிறத மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் தேவன். அதுக்கு பேர் தான் மேன்மைப்படுத்துறது. உங்க கூட நான் இருக்கிறேன்றதை இஸ்ரவேலர் அறியும்படிக்கு அவனை அறிய வைக்கிறது, அவனை உணர்த்துறது, அவன் மண்டையில் சுருன்னு ஏற்றுறது, இதெல்லாம் அவர் வேலை. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. அதெல்லாம் அவர் புரிய வச்சிருவார். யார் யாருக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சிருவார். ஆமாம், தட்டி கொடுத்து புரிய வைக்கிறவனுக்கு தட்டி கொடுத்து புரிய வைப்பார், தட்டி புரிய வைக்கிறவனுக்கு தட்டி புரிய வைப்பார். எப்படின்னா புரிய வச்சிருவார். அல்லேலூயா. ஆமென். ஸோ அறியும்படிக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றால் உன்னை கனப்படுத்துவேன். நம்பர் 1, மேன்மை என்றால் கனம், மேன்மை என்றால் புகழ்ச்சி. கர்த்தர் இன்று முதல் உன் மேன்மையை நான் பெருக பண்ணுவேன்னா எழுதி வச்சுக்காங்க. உங்க பேரு புகழ் பிரஸ்தாவம் அப்படியே பெருகப்படும். நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுற கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை வந்து ஜனங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்குது அவங்க தான். என்ன செய்வாங்க, மோகன் சிலாஸ்ரஸு வந்து அடுத்து என்னது அப்பாத்துறை இல்லை மோகன் சிலாசரசு, அப்புறம் ஒரு பெரிய 1-2 ஆட்கள் டிஜிஎஸ் தினகரனு அப்படின்னு போட்டு அடுத்து ஜஸ்டின்னு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணேன். இதை பற்றி நம்ம எந்த இடத்துல வச்சுருக்காங்க இப்போ? டிஜிஎஸ் தினகரன், டிஜஸ்டின், கையை தட்டுக்கு மோகன் சிலாஸ் அங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை அந்த இடத்துல அவன் பார்க்குறான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாங்க, பென்னிஹின்னு, ஜாய்ஸ் மேரு, ஜஸ்டின்னு, கையை தட்டு அப்படின்னா என்ன, இன்டர்நேஷ்னல் ஊழியக்காரன் ஆகிட்டோன்னு அர்த்தம். யாருக்கிட்ட எங்களை அழுக வைக்க ஒன்னால முடியவே முடியாது. ஆமென். என் அன்புக்குரியல் ஒன்றை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம் பேரை பெரும் உங்களை கொண்டு போய் அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சிடறாங்க பாருங்க. ராஜாக்களோட உட்கார வச்சிடறாங்க. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல் கிரிட்டிசிசம் வரும்போது இன்டர்நேஷனல் ஃபிகர் கூட உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அவனுக்கே தெரியாமல் அவன் உங்களை எவ்வளவு மதிக்கிறான்றதை காட்டுறான். ஸோ உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவதே மேன்மைப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த மாதம் தொடங்கினோடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், அப்போ மோகன்சி மக்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்காங்க. ஐயோ அண்ணனை பேசிட்டேன் பக்கத்தில் இவரை பேசுகிறேன். அப்போ இவர் அன்னை மாதிரி தான் இருப்பார் போல், இவருக்கும் கொடுங்கடா ஓட்ட போடுங்கடான்ட்டாங்க. கூட்டணி ஓட்டு நமக்கு வேற விழுகுது. என்ன செய்கிறது, என்கிட்ட விவரம் கேட்டுட்டு செய்ய வேணாமா? கடைசியில் வந்து ஏடிஎம்களை கூட்டணி வச்சா என்ன ஆகும்?
அதாவது எந்த டாப்பில் லீடிங்கில் இருக்க கட்சியில் கூட்டணி வச்சா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களை கொண்டு அங்கே கூட்டணியில் சேர்த்துனாங்க. கடைசியில் அங்கே பார்க்குற இவர் யார், அண்ணன் கூட சேர்த்து அவரையும் போய் பாருன்னு பார்த்தோன்னே இவர் நல்லா பண்ணுறாரியா, அப்படி லாலேருந்து எல்லாம் கிரேஸ்க்கு வந்துரு அப்படின்னு வந்து. ஸோ என்ன நடக்குது? எல்லாமே நல்லா நடக்குது. இல்லையா சொல்லுங்கள். போன வாரம் ஜஸ்டின் இந்தியா என்கிற பேஜ் மட்டும்தான் நம்ம பேஜ் நான் சொன்னேன்ல, சொல்லிட்டு போனேன். அடுத்த 2 நாள் ஜஸ்டின் இந்தியானே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஜஸ்டின் இந்தியா அப்படி உள்ளே போனாலும் 30,000 லைக்கு மேலே இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஒரே நாளில் நீ 30,000 கொண்டு வர முடியாது. ஆமாம், 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் என்ன சொன்னேன், நான் வியூவர் சொன்னேன்னா, சப்ஸ்கிரைபர் 30,000 லைக்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஜஸ்டின் இந்தியா. ஸோ காட் இஸ் குட். மேன்மை என்றால் புகழ்ச்சி. கர்த்தர் உங்கள் புகழ்ச்சியை பெருக பண்ணுவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். நீ வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், சொந்தக்காரங்க மத்தியில் கர்த்தர் உங்கள் புகழ்ச்சியை பெருக பண்ணுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். பெருகுவீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், உங்கள் கிளாஸ் ரூமில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமேன். 2வது 2 சாமுவேல் 23:1 சொல்கிறாரு, உன் வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. 2 சாமுவேல் 23:1 சொல்கிறாரு, உன் வார்த்தைகளை நான் மேன்மையாய் உயர்த்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சொல்கிறத மக்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய அளவிற்கு உன் வார்த்தைகளை நான் மேன்மையாய் உயர்த்துவேன். எப்படி உயர்த்துவேன் என்றால், நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் செஞ்சு முடித்து இவர் சொன்னால் நடந்துறியா அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு உன் வார்த்தைகளை நான் மேன்மையாய் உயர்த்துவேன். கையத்தட்டு. ஒரு நாள் டிக்ளேர் பண்ணோம், ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணோம், எல்லா அணைகளும் நிரம்ப வேண்டும். மழை வரணும்னு பண்ணல, ரொம்ப தெளிவாக நீங்கள் பேசணும். அணைகள் நிரம்ப வேண்டும்ங்கிற வார்த்தையை சொல்லி பேசணும். இன்றைக்கு வரைக்கும் நியூஸு, மேகதாது அணைன்ற இந்த அணையெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரில, எல்லாம் நிரம்பி வழியுது, வழிஞ்சு ஓடிட்டு 35 வருடங்களாக இந்த மாதிரி அணைகள் நிரம்பவே இல்லையா? கையை தட்டுங்க சார். 38 வருஷம் நடக்காத அற்புதம் ஒரு நாள் நடந்துச்சு. நான் சொல்கிறேன், 35 வருஷம் நடக்காத அற்புதம் நம்ம சொல்லி நடந்துச்சு. ஏன்னா அதே செய்தியில் தான் நான் சொல்கிறேன், 38 வருஷம் சுகமாதவனா இன்றைக்கி சுகமாக போகிறான்னு நினைக்கிறீங்கன்னு. அதே மாதிரி 35 வருஷம் நடக்காததை கர்த்தர் நடத்தியிருக்கிறாரு. உங்கள் வாயில் செழிப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீதிமானுடைய ஆசீர்வாதத்தினாலே பட்டணம் செழிக்கும் என்கிற வசனம் எவ்வளவு உண்மை பாருங்க. உன் வார்த்தையை நான் மேன்மைப்படுத்துவேன். 2வது பாயிண்ட், நீங்கள் சொல்கிற வார்த்தையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்கிறது நடக்காங்க. கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. அவங்க முடிவுகளை மாற்றி எடுப்பாங்க. எடுத்த பிறகு நீங்க சொன்னதுதான் ரைட்டு என்பதை உணரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில கதவுகள் அடைபடும். கடைசி நீங்க சொன்னதை செய்வாங்க, கதவு திறக்கும். அப்போ ஒரு முடிவு எடுப்பாங்க, சார் இவர் சொல்றது. அப்படி உங்கள் வார்த்தையை தேவன் மேன்மைப்படுத்துவார். தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்துவார். ஒரு ஊழியக்காரன்ட்ட ஜோம் பண்ணும்போது, வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா ஜோம் பண்ணுறாங்க, என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க. அவங்க வந்து கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, 7ஆம் மாதம் என்னமோ. ஜோம் பண்ணிவிட்டு சொன்னார், நல்ல ஆண் பிள்ளையை கர்த்தர் உனக்கு தருவார்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா ரொம்ப நன்றி, ஆனால் இங்கே ஸ்கேன் பண்ணலாம் யூஎஸில். அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப பொம்பளை பிள்ளைன்னு வந்துருச்சு. பரவாயில்ல, ஆனாலும் கர்த்தர் வந்து மற்ற விஷயங்கள்லாம் நிறைவேற்றுவார், நீ சொன்ன ஆசீர்வாதங்கள்னு. இவர் சொன்னாரா, தெரிலாமா கர்த்தர் ஆண் பிள்ளை என்னாரு சொல்லிட்டேன்னு. ஸ்கேனில் பொம்பளை பிள்ளை வந்திருக்கு, பிறந்தது ஆம்பளை பிள்ளை. இதுக்கு பேர் தான் உன் வார்த்தையை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆச்சா, வாசிப்போம். தாவீதின் கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அதற்கு பிற்பாடு அவன் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம், அவன் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றினார். ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து நேற்று ஊர்லேருந்து வந்த பிறகு நான் வீட்டில் ஒரு வசனம் சொன்னேன். மோசே வந்து தன்னுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிச்சுக்கிட்டே வருவான். சந்ததினா அந்த கோத்திரங்களை எல்லாம். அப்போ 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுவான், நான் சொன்னேன், ஏம்மா நமக்கெல்லாம் 3 நாள் வெளியூர் போயிட்டு ஊழியம் 3 நாள் எப்படா மதுரைக்கு வந்து மதுரை வந்து குழாயில் தண்ணியை குடித்தா தான் நமக்கு அப்படியே நல்லா ஓடுது. சிலர்லாம் எனக்கு நெருங்கிய ஊழியர்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து போயிட்டுருக்கிற ஆட்கள்லாம் எனக்கு பழக்கம் உண்டு. அவங்களாம் சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் நவம்பர் வரைக்கும் எனக்கு டேட்டே இல்லை, ஃபுல்லாக வெளிநாடுகளாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யோசித்தேன்,
இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எனக்கு எப்படா பரிச்சை முடிச்சு 4 மணிக்கு வந்து அம்மா அப்பா வந்து கூட்டு போயிட மாட்டாங்களான்ட்டு. நேற்று வெள்ளி சனி 3 நாள் மீட்டிங். நான் வெள்ளிக்கிழமையோட நான் செஷனை முடிச்சிடறேன் சார்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு நைட்டு இங்கே வர்றது, சனிக்கிழமை காலையில் ஃப்ளைட்டை பிடிக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை நைட்டு செஷனையும் நான் காலையிலே எடுத்துடுறேன், நான் வெள்ளிக்கிழமை மதியத்தோடு முடிச்சிடுறேன் அப்படின்றேன். நீங்கள் என்ன சார் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? சரி முடிச்சுட்டு அடுத்து சொன்னாங்க வந்து, நீங்கள் வெள்ளிக்கிழமை மதியத்தே போனாலும் சாயந்தரம் போனாலும் ஃப்ளைட்டு வந்து சனிக்கிழமை மதியம் தானே சார், அது வரைக்கும் நீங்கள் இலங்கைக்குள்ளே தானே சார் சுற்றி ஆகணும், ஏன் இவ்வளோ பதறீங்க இந்தியா இந்தியா? அப்போ நல்லா கவனிங்க, வந்து எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்ல இடம், நல்ல தங்கும் இடம், சூப்பராக சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல எல்லா விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, ஏன் சிலர் மட்டும் அப்படியே ஆல் ஓவர் வேர்ல்டு போயிட்டே இருக்கிறாங்க? எனக்கு உங்களை புரிஞ்சு இருக்கவே முடியல, உங்கள் முகத்தை பார்த்தே ஆகணுன்னு இருக்கு. கிரேஸ் இட் வேரிஸ் பர்சன் டு பர்சன். அவன் சொல்கிறான், தன்னுடைய 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது யார் சொல்கிறா? மோசே சொல்கிறாரு. வாசிங்க, உபாகம் 33:18 வாசிங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரேஸை கொடுக்குறாரு. வாசிங்க. செபுலோனை குறித்து, செபுலோன் அவன் ஒரு கோத்திரம், செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், நீ வெளியே போறப்பவும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும், நீ கூடாரத்துல தங்கும் போதும் சந்தோஷமாயிரு. 2 பேருக்கு 2 மாதிரி இடத்துல சந்தோஷம். செபுலோனே நீ வெளியே போனா சந்தோஷமா இருப்ப, இசக்காரே நீ வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா. கையை தட்டு. நாங்களாம் இசக்கார் கோத்திரம். நானும் பார்த்துட்டேன். ஒரு 4 அவுட்டோர் ப்ரோக்ராம் போனேன். போகிற இடத்துலலாம் நல்ல காணிக்கை கொடுத்தாலும் வரும்போது நில் பேலன்ஸ்லாம் வருவேன். எப்படின்னா டக்குன்னு அங்கே யாராச்சும் ஊழியக்காரங்களை பார்ப்பேன், சருன்னு எப்போ எதை கொடுக்குறேன் எவ்வளோ கொடுக்குறேன்னு தெரியாது. திரும்ப வரும்போது என்னடான்னு பார்த்தா வெறுங்கையாய் போன அப்போ ஒரு 4-5 ப்ரோக்ராம் கம்ப்ளீட் 5 ப்ரோக்ராமே பார்த்தேன். 5லேயும் என்னை நல்லா கவனித்தாங்க. சும்மா நீ சொல்லவே கூடாது, என்னை கவனித்தப்போ நல்ல காணிக்கையோடு தான் கொடுத்தாங்க. ஆனால் நான் வரும்போது வந்து நில் பேலன்ஸ்லாம் வர்றேன். ஏன்னா அங்கே ஊழியர்களை சந்திக்கிறேன், சில நேரம் அவங்க ஊழியர்களை விதைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு வாரம் நான் இங்கே இருந்தேன்னா அது வேறு மாதிரி இருக்குது. வந்து அது 0 வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. ஐ டோன்ட் நோ ஒய் இட் இஸ், எனக்கு தெரில. அப்போ தான் பார்க்குறேன், நான் என்ன சொல்கிறேன், செபுலோனின் ஆசீர்வாதம் வேறு, இசக்காரின் ஆசீர்வாதம் வேறு. செபுலோனுக்கு சந்தோஷம் வெளியில் இருந்தால் தான், இசக்காருக்கு சந்தோஷம். ஆமாம், நான் தானே அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், ஸ்டாலின் என்ன பண்ணார் ஒரு வாரம் எனக்கு தெரில, அம்மா என்ன பண்ணான்னு தெரில, டிடி தினகரன் என்ன பண்ணான்னு தெரில, எல்லோரும் எப்படி இருக்காயம்மா, நான் வந்தோடனே எல்லோரும் என்னை கவனிக்க வேண்டிய இருக்குன்னு. நம்ம வந்து உட்காந்து சாப்பாடை போட்டுட்டு அப்படி நியூஸ் ஆன் பண்ணாத்தா அப்படியே ஆவியானவர் கும்முன்னு இறங்குறாரு. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இன்னொருவராய் மாற விருப்பப்படாதிருங்கள். நீங்களாக இருங்கள். நீங்களாக இருங்கள். தேவன் உங்களுக்கு எது சந்தோஷமோ அங்கே உங்களை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ ஆகவே வந்து மற்றவர்களை பார்க்கும்போது ரசியுங்கள், அவங்கள வந்து கைத்தட்டுங்க. சூப்பராக நல்லா பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுறீங்க, ஐயோ சார் நம்மளை கூடாங்க சார், நமக்கு அது வராது சார் அப்படி நீங்கள் சொல்லி போடாங்க. அன்புக்குரல் நானும் ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். ஸோ வந்து ரொம்ப சூஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் ப்ரோக்ராமை நான் வந்து டிசைன் பண்ணுறேன். அந்த சூஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ்க்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜோம் பண்ணுறேன். அண்டர் எவ்ரிதிங் மஸ்ட் பி அண்டர் காட்ஸ் வில் என்று. ஸோ கர்த்தர் நல்லவர். நம்பர் 2, இப்போ வந்து என்ன சொல்லுவார், எதுக்காக நீ சொல்ல வந்தேன்னா, உங்களுடைய வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்படும். சொல்கிற ஆசீர்வாதங்கள் அப்படியே தங்கும். அதான் சொல்கிறார், மோசே வந்து ஆசீர்வதிச்சப்போ அந்த ஆசீர்வாதம் அப்படியே தங்குச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் வாயை திறந்து சொல்கிறத அப்படியே உங்கள் குடும்பத்தில் நடக்கும். குடும்பத்தில் குழப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன், அதன்படியே அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுக்கு நடப்பதை தேவன் காண்பிப்பார். நடப்பதற்கு முன்பாக நீங்கள் சொல்லுவீர்கள். இதெல்லாம் உங்கள் வார்த்தையை தேவன் மேன்மைப்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கட்டும். சாமுவேலை பற்றி பைபிள் சொல்லுது, சாமுவேல் அவன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தேவன் கீழே தவறி விடவில்லை, அப்படியே தாங்கினாராம். அவன் தப்பாக சொன்னால் கூட ஐயோ அதை நிறைவேற்றிருந்தான், அப்படியே தூக்கி அப்படியே தாங்கினாராம் தேவன். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளோ பெரியவர். நம்ம நடக்கும்னு சொல்லி நடக்காமல் போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? நம்ம வார்த்தையில் மேன்மை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 23ஆம் தேதி ஏதாச்சும் நடக்கும்னு நான் சொல்லி நடக்கலைன்னா என் வார்த்தையின் மேன்மை போயிடுச்சுன்னு அர்த்தம்.
கர்த்தர் என்கிட்ட சொன்னார் 24 வந்து நீ இருப்பன்னு போய் சொல்கிறா. ஆனால் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்கிறாங்க நடக்கும்ன்றாங்க, நீ நடக்காதுன்னு சொல்லு. நடந்துருச்சுன்னா கேட்குறவன் இருக்க மாட்டான்ல, போய் தைரியமாக சொல்லிட்டேன். டக்குன்னு ரூட்டை போட்டு அப்படி கிடையாது. இங்கே மிஸ் ஆனால் அங்கே வந்து பிடிப்பான் இல்லை. நம்முடைய வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து நிறைவேற்றுவது அது ஒரு பாக்கியம். நான் சொல்கிறேன், நெசமாக சொல்கிறேங்க, உங்கள் வார்த்தை உங்கள் ஆலோசனை உங்கள் வீட்டில் நிறைவேற பண்ணுவார். நீங்கள் தேவனோடு இணைந்தே இருங்க. அவர் சொல்கிறத நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள், அது கரெக்டாக நடக்கும். இன்றைக்கு குடும்ப அளவில் இருக்கிறது நாளைக்கு தேசத்தின் அரசியல் வரைக்கும் நீங்கள் சொல்கிறது நடக்கும்.